திருவிருந்து ஆராதனையாக இருப்பதனால சுருக்கமாக ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்வோம். தியானிக்க நம்முடைய இருதயங்களை ஆண்டோடு ஒப்புக் கொடுப்போம். வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களை யாராவது வாசித்து எனக்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஒரு நிமிடம் நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய வார்த்தைக்காக செபிக்கலாம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டுடைய நாமம் மையப்படட்டும். இந்த பகுதி நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இதை குறித்தான செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு பக்கவாத நோயாளி குணமடைவதற்காக அவனும் அவனுடைய நண்பர்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்து அங்கே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களில நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். கப்பர்நகூம் என்று சொல்லுகிற இந்த பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி அந்த முதல் 3 வசனங்கள், அதை தொடர்ந்துதான் நம்ம இந்த தியானிக்க போகிற 4வது வசனத்திலிருந்து அந்த 8வது வசனம் வரை உள்ள பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அப்ப இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு கொண்டு வந்தவர்களுடைய அந்த வியாதியஸ்தனுடைய விசுவாசத்தையும் கண்டபோது அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சத்தமாக அறிவித்தார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இது அங்கு இருந்த மத தலைவர்களுடைய இருதயங்களிலே கோபத்தை உண்டாக்கினது. அவங்க என்ன செய்தாங்க? அவர்கள் ஒருவருக்கொருவர் கோபத்துடன் முறுமுறுத்தார்கள். ஏனென்றால், ஏன் முறுமுறுத்தாங்க? இந்த மனிதன் என்ன சொன்னான்? இவர்கள் இவன் சொல்லுகிற வார்த்தை அது தெய்வ நிந்தனை, தேவ தூஷணம் என்று சொன்னார். எது தேவ தூஷணம்? என்ன வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன அந்த வார்த்தை தேவ தூஷணம் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை யார் தான் சொல்ல முடியும் இல்லையா? அத லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:21. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்கள் மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்ப இந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்?
இது தேவ நிந்தனை, தேவ தூஷணம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தான்? இயேசு சொன்னார், சத்தம் போட்டு சொத்தமா சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இந்த அந்த உணர்வுகளை அவன் உள்ளத்துல சொல்லிக் கொண்டதை இயேசு அறிந்து கொண்டார். இயேசு அறிந்து கொண்டார். அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன சிந்திக்கிறோம் என்றெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால அவள் என்ன செய்தாரு? அவங்கள பார்த்து ஒரு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னால என்ன சொன்னார்? 4வது வசனத்துல தான் நம்ம வாசிச்சோம் இல்லையா? இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? இவர் அவங்க சிந்திச்சதையும் அறிந்தாரு. அப்புறம் அவருடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை என்று அறிந்தார்? பொல்லாத சிந்தனை. எது பொல்லாத சிந்தனை? எது பொல்லாத சிந்தனை? சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்று நினைத்தது என்ன சிந்தனை? இது நீங்க ஆராய்ஞ்சிருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். இது அவசியமாக தியானிக்கப்பட வேண்டிய. அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பாவத்தை மன்னிக்கிறவராக என்ன செய்யல? பார்க்க முடியவில்லை. இயேசுவை தேவனுடைய குமாரனாக அவர்கள் பார்க்கவில்லை. இயேசுவை இரட்சகராக பார்க்க முடியவில்லை. இயேசுவை வரப்போகிற மேசியாவாக அவர்கள் என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. இதெல்லாம் இந்த சிந்தனையை தான் ஆண்டவர் சொல்றாரு, இது பொல்லாத சிந்தனை என்று சொல்கிறார். பொல்லாத சிந்தனை எங்கிருந்து வரும்? பொல்லாதவனிடம் இருந்து வரும். பொல்லாதவை எது? பிசாசு. பிசாசுனுடைய சிந்தனை. பிசாசுடைய சிந்தனை என்னது? இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போகக்கூடாது, சிலுவை போக அனுமதிக்க கூடாது, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க கூடாது இல்லையா? பேதுரு ஒரு முறை அப்படித்தான் சொல்லும்போது ஆண்டவர் வெளிப்படையாக இதை ரொம்ப தெளிவாக அவனிடத்துல சொன்னார். இயேசு சொன்னார், நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே என்ன செய்ய போகிறேன்? நான் மரிக்க போகிறேன். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், நீங்க இப்படியெல்லாம் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பேசக்கூடாது, உங்களுக்கு நேரிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்லி அவனை கடிந்து கொண்டார். என்ன சொன்னாரு? அப்ப நீ மனிதனு, நீ தேவனுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இயேசு இங்க பொல்லாத சிந்தனைன்னு சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு இல்லையா? அப்ப இயேசுவை சிலுவைக்கு போவதிலிருந்து தடை செய்கிற எந்த ஒரு சிந்தனையும், அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று நம்பாதிருக்கிற எந்த ஒரு மனித இருதயமும் அது பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது. இதை அறிய முடியுதா அவங்களால? இதை அறியும் பொழுது எவ்வளவு நமக்கு நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகம் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது? நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்கள் இயேசுவை எவ்வாறு அறிந்து வைத்திருக்கிறார்கள்? இதை நாம் சிந்திக்க வேண்டிய அவசியத்துல இந்த காலத்துல இருக்கிறோம். இயேசுவை எல்லாரும் நல்லவர்கள் என்று அறிவார்கள், அப்படித்தானே? நீங்க யாரை கேட்டாலும் இயேசுனா எதிர்ப்பாங்க, அது வேற பக்கம், அதை விட்டுருங்க. அல்லது அவங்க விரும்பினவர்களாக இருந்தால், விரும்புகிறவர்களாக இருந்தால் எல்லாருமே என்ன செய்வாங்க? இயேசு எங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள். இயேசு எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? இயேசு நல்லவர் என்று தெரியும், இயேசு சுகம் கொடுப்பார் என்று தெரியும், உங்க சபைக்கு எங்களுடைய சில காரியங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது எங்களுக்கு தெரியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று தெரியும், பிசாசுகள் எங்களை விட்டு ஓடி போகும் என்று தெரியும். இப்படி பல்வேறு விதமான காரியங்களை அவர்கள் சொல்வார்கள். ஆனால் யாராவது ஒருவர் இயேசு எனக்காக மரித்தார் என்று சொன்னதை கேட்டிருக்கிறீர்களா? இயேசு என்னுடைய பாவங்களுக்காகத்தான் சிலுவையில ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இந்த தெருவிலையோ அல்லது இந்த சென்னை பட்டணத்திலேயோ? நான் இந்தியா முழுக்க போயிட்டு வரேன், நான் எங்கேயும் கேட்கல. நீங்க எங்க கேட்டிருந்தா சொல்லுங்க. கேட்கல.
காரணம் என்னன்னா நம்ம சொல்லல. காரணம் என்ன? அப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இயேசு நல்லவர் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம அதோட நம்ம ஊழியத்தை, அதுதான் ஊழியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா சொன்னது போல அந்த காலத்துல இருந்து அந்த பேர் அதான், கைப்பிரதி ஊழியம். அதனால அடிப்படையான ஊழியம் அது. கைப்பிரதியில் அற்புதமான ரட்சிப்பின் செய்தி இருக்குது. படித்தவர்கள் அதை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆவியானவர்கள் இடைப்படும் பொழுது அவங்க ரட்சிக்கப்படுகிறார்கள். கைப்பிரதியோடு நின்று விடாதபடிக்கு அமர்ந்து சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிதானா? அப்ப இயேசு நல்லவர் என்றே சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும் இயேசு நல்லவர் என்று. ஆனால் இயேசு ரட்சகர் என்று தெரியாத மக்கள் அநேகராக இருக்கிறாங்க. அப்ப இன்னும் சிலர் அவருக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு என்பதை அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள இல்லை, அதை மறுக்கவும் செய்கிறார்கள். அதை ஒருவேளை அதை சொன்னோம்னா பிரச்சனை வருகிறது. அது சொன்னோம்னா இயேசு நல்லவர்னு சொன்னா பிரச்சனை இல்லை, இயேசு சுகம் தருவாருன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசுதான் பரலோகத்திற்கு வழி, இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னீங்கன்னா அங்குதான் பிரச்சனை, அங்குதான் இல்லையா? அப்ப நம்ம அதை சொல்றது கடினம் என்பதனால, அது சொல்றது ஈஸி இல்லை என்பதனால நம்ம என்ன செய்யறோம், ஈஸியான ஒரு காரியங்களை நம்ம சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். இயேசு நல்லவர். அடுத்து என்ன சொல்றோம், எங்க சபைக்கு வாங்க சொல்லிடுறோம். ஈஸியா இருக்கு. உங்க கவலையெல்லாம் தீப்பாருன்னு சொல்லிடுறோம், உங்க கண்ணீரை தொடப்போம். நீங்க போய் கேட்ட உடனே நம்ம சபையிலேருந்து வர்றோம் அப்படின்னு உடனே உண்மையாகவே அவங்க என்ன செய்வாங்க, வேதனையோடு இருக்கிறவங்க கண்ணீர் விடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர். அப்போ நம்ம என்ன செய்யறோம், கவலையே படாதீங்க, உங்க கண்ணீரை இயேசு உண்மைதான், நம்ம பொய்யோன்னு சொல்லல, உண்மைதான் சொல்லுகிறோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இது மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடுறதுனால சபைக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வர்றோம். எத்தனை பேர் வர்றாங்க? நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை. நாங்கள் ஊழியங்கள் செய்கிறோம், கிராமம் போகிறோம், பட்டணங்கள்லாம் போகிறோம், வர்றேன்னு தான் சொல்லுவோம், யாரும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வர்றவங்க யாருன்னு பார்த்தா ரொம்ப 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 சொற்பமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் வருவாரானால், நம்ம இயேசு நல்லவர்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டோம், சபைக்கு அவங்க வரல, இடப்பட்ட நாள் ஆண்டவர் வந்துட்டார். ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொன்னாலே உங்க முகத்துல எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இருக்க மாட்டேங்க. காரணம் என்னன்னா, நம்ம எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறோம். யாருக்குமே என்ன இதுன்னா, இன்னைக்கு வருவாருங்கிற எதிர்பார்ப்பை இல்லாம தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கோம். இன்னும் சொல்ல போனா அவர் வராம இருந்தா கூட நல்லதுங்கிற மாதிரி தான் ஒரு சிலர் நம்ம நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைக்க கூடாது. அப்ப அதை சொல்லும்போது நம்முடைய முகத்துல ஒரு பெரிய ஒரு பாரம் வரணும். இயேசு நல்லவர், எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், அவங்க சபைக்கு வரல, ஆனால் இயேசு வந்துட்டாருன்னா அவங்க எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா வேதனையா இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படாதபடிக்கு, சத்தியம் அறிவிக்கப்படாத இருக்கிற நிலைமையில அவங்க இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, இயேசு சுகம் தருவார்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, அவங்க அந்த வருகை நாளிலே அவர்கள் பரிதபிக்கத்தக்கதாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுவார்கள். அதற்கு பதிலா நம்ம கொஞ்சம் பேருக்காவது உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எடுத்து, நீங்க 100 வீடுல கைப்பிரதி கொடுக்கறத விட ஒரு 10 வீட்டுல உட்கார்ந்து, இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், இயேசு சிலுவையில தொங்குனது நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்வதற்காக, அவர் ரத்தம் சிந்தாவிட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேறு உபாயமே இல்லை, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயேசு எப்போ வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான ஒரு நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது என்று நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ரெண்டாவது, நம்ம 2 பேருக்கு இடையில, கேட்கிறவங்களுக்கு சொல்றவங்களுக்கு இடையில ஆவியானவருடைய ஒத்தாசையும் அவருடைய ஊழியமும் இருக்கிறது இல்லையா? நம்ம சில நேரங்களில் இதை சொன்னோன்னா அவங்க ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, இது கடினமான சத்தியம் ஆயிற்றே என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும், தயங்கி சொல்லாமல் இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு போயிடுறோம். அப்ப என்ன செய்யறோம், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தையும் உண்மையை நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்து விடுகிறோம். அதனால கடினமான ஒன்றை சொல்வது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது, எளிதான ஒன்றை சொல்லிவிட்டு வந்து விடுகிறோம். அப்ப நம்ம அந்த மக்களிடத்துல கடினமான இந்த விஷயத்தை ஆவியானோட ஒத்தாசையோடு அமர்ந்து சொல்லிவிட்டோம் என்று சொன்னால்,
அவங்க சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையில இன்னும் வளர்ந்து அவருக்கென்று காத்திருக்கும் போது நித்திய ஜீவனுக்குள்ள போவாங்க. ஒருவேளை அவர்கள் சபைக்கு வர முடியல அப்படின்னாலும் கூட, அதற்கு முன்னால் ஆண்டவர் வந்துட்டாலும் கூட சொன்ன சத்தியத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன செய்ய முடியும், நித்திய ஜீவனுக்குள்ள போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சொல்லாமல் வந்து விட்டால் வாய்ப்பு இல்லை, ஆனா சொல்லிட்டு வந்தா வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். இப்ப இங்க இந்த பகுதியில் நம்ம என்ன வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் இல்லை என்று சிந்திப்பது, இருதயத்துல சிந்திச்சாலுமே அது பொல்லாத சிந்தனை என்று சொல்கிறார். அப்ப பொல்லாத சிந்தனையினுடைய விளைவு என்ன? பொல்லாத சிந்தனைக்கு நம்ம வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளான இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அப்ப பொல்லாத சிந்தனைக்கு விளைவு என்ன? பொல்லாத சிந்தனை ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக கொண்டு போகும். பொல்லாத சிந்தனை, ஆமா, பொல்லாத சிந்தனை பொல்லாதவனிடமிருந்து வருகிறது. அந்த சிந்தனையினுடைய அதனுடைய விளைவு அல்லது அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அதற்கு தண்டனை என்ன அப்படின்னா, அது ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்புன்னா என்ன? ஆக்கினை தீர்ப்புனா நரகம் இல்லையா? அதை 3:18 வாசிங்க. யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்ட ஆயிடுச்சு. ஆமென். சரிதானா? அப்ப இந்த ஆக்கினை தீர்ப்பு எதனால வருகிறதுன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காததுனால அந்த ஆக்கினை தீர்ப்பு வருது இல்லையா? அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த பகுதியில் வாசிக்கிறோம், விசுவாசியாதவன் என்று சொல்லிட்டு அங்க என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? தேவனுடைய ஒரே பேரா தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய, இதுதான் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அதே போல விசுவாசிக்காதவனுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு ஈஸியா சொல்லிட்டு போகாம அங்க என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? அவன் தேவனுடைய குமாரன் யாரு? வேற யாரையுமே சொல்ல முடியாது. தேவகுமாரன்ங்கிற அடைமொழிக்கு ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்துல, ஒரே ஒருவரால் தான் சொல்ல முடியாது. அது யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர். அப்ப என்ன, அது இதுலயே இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பது என்ன செய்கிறோம், இந்த வசனத்தின் மூலமாக அவனை விசுவாசிக்க தூண்டுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனுடைய குமாரனை நீ விசுவாசிக்க வேண்டும். எல்லாரையும் அல்ல, யாரை வேணாலும் விசுவாசிக்கணும் அல்ல, தேவனுடைய குமாரனை. ஏன் குமாரன் என்று சொல்லுகிறார்? குமாரன் தான் இந்த உலகத்துல வந்து என்ன செய்தார்? குமாரன் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? குமாரன் தான் என்ன செய்தாரு? மரிக்க வந்தார். அப்ப குமாரனாகிய தேவன் இந்த உலகத்திற்கு ஜீவனை கொடுக்க வந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த உலகத்தினுடைய பாவங்களை பரிகரிப்பதற்காக இந்த உலகத்திற்கு குமாரனாக வந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? தேவனை விசுவாசின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடல, அதை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார், விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசிக்காதவன் எதனால, யாரை விசுவாசிக்கல? பொதுவா கடவுளை விசுவாசிக்கணும் அல்ல, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன் அவரை விசுவாசிக்க வேண்டும்? ஏன்னா அவர் தான் இந்த உலகத்துல குமாரனாக வந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி எனக்காக இந்த உலகத்திற்காக மரித்தார் என்பதை, இதெல்லாம் அந்த வசனத்துல அடங்கி இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? உங்க முகத்தை பார்க்கும்போது புரிஞ்ச மாதிரி தெரியல, ரொம்ப இறுக்கமா இருக்கிறீங்க. சரியா? தேவனுடைய, ஏன் அப்படி சொல்றாரு யோசிக்கணும். இந்த வசனத்துல ஏன் அப்படி இருக்குது? ஆக்கினை தீர்ப்பு இல்லாதவனை பற்றி ரொம்ப அதிகமா பேசவே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்துல, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டார். அப்படித்தான் இருக்கு. அப்படி விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு, ஒரே சிம்பிளா. ஆனா விசுவாசிக்காதவனை குறித்து ரொம்ப அதிகமா சொல்றாரு பாருங்க. அப்ப ஏன் என்றால் அவனை குறித்து தான் அவருக்கு அக்கறை அதிகம்.
விசுவாசிக்காதவனை குறித்து தான் அக்கறை. அது ஏன்னா விசுவாசிக்காதவன் எப்படி விசுவாசிக்காததுனால அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்பட போகிறான், அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்பட்ட ஆயிற்று என்று சொல்லுகிறான். அதனாலதான் நம்ம அந்த ஆழமாக இங்க சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரனுடைய அப்புறம் எதுல விசுவாசிக்கணுமா? எதுல விசுவாசிக்கணும்? நாமத்தில். ஒரு படத்திலேயோ ஒரு ஓவியத்திலேயோ ஒரு சிலையிலோ அல்ல. அதனாலதான் ஆழமா சொல்லுகிறார். நாமத்தில் விசுவாசம் இல்லாதபடினாலே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாய்விற்று என்று சொல்கிறார். ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டாயிற்றுங்கிறார். இதையும் சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? கொடுக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, இனிமேல் கொடுக்கப்படுகிறது அல்ல. இயேசு கிறிஸ்துவை இவ்விதமாக விசுவாசிக்கவில்லை என்று சொல்ல, எவ்விதமாக? அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை உடையவர், அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர், அவர்தான் வரவிருக்கிற மேசியா கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து. எனவே நான் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் மேல் வைக்காதவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம யாரை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, ஆக்கினை தீர்ப்பை சுமந்து கொண்டு அலைகிறார்கள். ஆக்கினை தீர்ப்பை தலையிலே ஏன் அப்படி வசனம் சொல்லுகிறது? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்றுங்கிற வார்த்தை எப்படி, என்ன வார்த்தை அது? அது நடந்து முடிந்த ஒரு வார்த்தை, அப்படித்தானே? இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிந்த ஒரு வார்த்தை. இனிமேல் நடக்க போறது அல்ல. இனி ஒரு ஆண்டவர் வரும்போது நியாய தீர்ப்பு அப்படி அல்ல, அதற்கு முன்னரே கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தில் எங்க சொல்லுகிறார். அப்படியானால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வெறும் கடவுளாக மட்டுமல்ல, அவர் 101 கடவுள் என்று அல்ல, அவர் அற்புதம் செய்கிறவர் என்று மட்டுமல்ல, நல்லவர் என்று மட்டுமல்ல, அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக மரிக்க வந்த தேவனுடைய குமாரன், அவர்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், எனவே நான் அவருடைய நாமத்தின் மேல நான் விசுவாசம் வைக்கவில்லை என்று சொன்னால் நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் ஆவேன் என்கிற அந்த சத்தியத்தை எந்த ஒரு மனிதன் அறிகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு என்ன ஆகும்? அவன் ஆக்கினை தீர்ப்பு அவன் தலையிலிருந்து நீங்கும். இல்லை என்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாத நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்காத, இவ்விதமாக விசுவாசிக்காத, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்காத, அவருடைய ரட்சிப்பின் பரிசுத்த ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்காத எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் ஆக்கினை தீர்ப்பை சுமந்து கொண்டுதான் திரிகிறான். அவன் பார்க்க எப்படி வேணாலும் இருக்கலாம், பார்க்க எப்படி வேணாலும் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அல்லது பெரிய தலைவராக இருக்கலாம், அரசியல்ல அல்லது அலுவலகத்துல பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் அந்த தலையில் என்ன இருக்குது? ஆக்கினை தீர்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவன் அதை சுமந்து கொண்டுதான் அலைகிறான். அப்போ அது எப்போ நீங்கும் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை அவனை அறிகிற பொழுது அந்த தண்டனையானது அவனை விட்டு நீங்கும். அந்த சத்தியத்தை அறிவிக்கிறது யார்? யாரை வெடிக்க முடிகிறது? அப்ப இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை ஒரு மனிதன் அறிவது என்பது ஏதோ ஒரு தியாலஜிக்கலா என்ன சொல்றது, ஒரு இறையியல் ரீதியான தத்துவ ரீதியான ஒரு சத்தியம் அல்ல. அது தேவனோடு கூட ஒரு மனிதனுக்குள்ள உறவை அது காண்பிக்கிற, உறவுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு சத்தியம் தான் இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். 103 நம்ம வாசிக்கிறோம். எவனுடைய, அதாவது சங்கீதம் 32:1 வாசிக்கிறோம். சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, எவனுடைய பாவம் மூடப்பட்டது, அவன் பாக்கியவான். ஆமென். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் யார் என்று சொல்லப்படுவான்? பாக்கியவான். அப்ப பாக்கியவான்னா யாரு? இந்த பாக்கியவான் தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். பாக்கியவான் இல்லாட்டி பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப யாரு பாக்கியவான்? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த ரெண்டையும் செய்யறது யாரு? மீறுதல் மன்னிக்கப்படுறதும் பாவம் மூடப்படுறதும் யாரால முடியும்? இந்த உலகத்துல வேற எந்த ஒரு புண்ணிய காரியத்தினாலும், அல்லது இந்த சிஸ்டர் சொன்னாங்களே, அவங்க பின்பற்றி வந்த எத்தனையோ ஆச்சாரங்களினால் என்ன செய்ய முடியாது, இந்த காரியம் நடக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் பாக்கியவானாக, இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இந்த சபையில, நான் ஆரம்பத்துல அவங்களுக்காக ஜெபிக்கும் போது சொன்ன வசனம் அதுதான் இல்லையா? தேவன் தம்முடைய அல்லது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிற ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்ப நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம்.
இந்த பாக்கியத்தை பெறாதவர்கள் அவர்கள் யாரவங்கலாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள். யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது. ஆக்கினை தீர்ப்பை சுமந்து கொண்டு தலையில சுமந்து கொண்டு அலைகிற கோடி மக்கள் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய பிள்ளையாக இருக்கட்டும், லட்ச லட்சமா சம்பாதிச்சு அனுப்பலாம் வெளிநாட்டில இருந்து, ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் தலையில் என்ன இருக்குது, ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது பிரதம மந்திரியா இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனிதனுடைய தலையிலையும் ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டாயிற்று என்று சொல்லுகிறார். உட்பட்டாயிற்று அப்படின்னா நடந்து முடிந்து விட்ட ஒரு செயல். அப்ப அது எப்ப இறங்கும், அது எப்ப இறங்கும், அவன் சாகுவதற்கு முன்னால, அந்த மனிதன் அந்த நபர் சாகுறதுக்கு முன்னால, மரிப்பதற்கு முன்னால, அல்லது இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால அவன் இயேசுவை இரட்சகராக, இயேசுவை தேவனுடைய குமாரனாக, இயேசுவை தன்னுடைய பாவங்களுக்காக மரித்தவர் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அவன் ஆக்கினை தீர்ப்போடையே அவன் என்ன செய்வான், அவன் நரகத்திற்கு போய்விடுவான். இதுதான் ஆக்கினை தீர்ப்பு. எனவே நமக்கு இந்த வசனத்தை கேட்கிற இன்றைக்கு பாக்கியம் பெற்ற உங்களுக்கும் எனக்கும் அந்த அபாக்கியம் உள்ளவர்களாய், துர்பாகியசாலிகளாய், ஆக்கினை தீர்ப்பை சுமந்து கொண்டிருக்கிற மக்களாய், நம்மை சுற்றி இருக்கிற மக்களை குறித்தான ஒரு கரிசனை நமக்குள்ளாக வர வேண்டும். முதல்ல நம்முடைய குடும்பத்தாரை குறித்தான ஒரு அக்கறை, நம்முடைய உறவினர்களை குறித்தான ஒரு அக்கறை. ஐயோ, அவர்கள் தலையில் ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறதே, அதை எப்படி நான் அதை இறக்க வைப்பதற்கு, எப்படி நான் அதை நீங்குவதற்கு நான் உதவி செய்ய முடியும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறவர்களாக, யோசிக்கிறவர்களாக, ஒப்பு கொடுக்கிறவர்களாக இன்றைக்கு காலையில ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். இயேசு நீங்க அவர் கொடுக்க சுகத்தை கொடுங்க, நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், ஆனால் இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் நிறைய வழி இருக்கிறது என்று சொல்லி மக்கள் அநேக வழிகளை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கு வட இந்தியாலையும் சரி, இப்போ இந்த சமயத்தில் ஒரு சமயத்தில் போன வருஷத்தில் பார்த்தோம், கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு கும்பமேளாவா என்ன சொல்லுவாங்க, அந்த அலகாபாத்தில் கோடிக்கணக்கான பேர் என்ன செய்கிறாங்களா, போய் அங்கே அந்த குளத்தில் முங்குகிறார்கள்னு சொல்லிப்பாங்க. கோடிக்கணக்கான பேர், 69-70 கோடி பேர் அங்கே போன வருஷத்தில் மட்டும் பிப்ரவரி மாதம் 70 கோடி பேர் போய் அங்கே அந்த கங்கை நதியிலே மூழ்கினார்களாம். எந்த நம்பிக்கையில, பரலோகத்திற்கு போய் விடுவோம், எங்க போயிடுவோம், மோட்சத்துக்கு போய் விடுவோம் நம்பிக்கையோடு அவர்கள் மூழ்கினார்கள். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களாலே ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது, பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தமே தவிர வேற ஒன்றுமே பரிகாரம் கிடையாது. இதை நம்ம என்ன செய்யணும், இதை மக்களோடு கூட உட்கார்ந்து பேசணும். அதனாலதான் நாங்க ஊழியங்கள்ல சகோதரி சொன்னது போல நாங்க போய் 2 பேரா போறோம். 2 சகோதரிகள் 2 சகோதரர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்று சொல்லி 2 பேராக போய் வீடுகளுக்குள்ள உட்கார்ந்து முதல்ல அவங்ககிட்ட போய் பரஸ்பரமா விசாரிக்கிறோம், எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறோம், நாங்க இந்த சபையிலிருந்து வருகிறோம் என்று சொல்லுகிறோம், உங்களோட கூட கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு சொல்லுகிறோம். அது ஜெபத்தோட நம்ம கேட்கும்போது அவங்க அந்த உள்ள அழைத்து நம்ம அமரச் செய்வார்கள். அப்போ அவங்களோட உட்கார்ந்து அமர்ந்து விசாரிச்சுட்டு அவங்களுக்கு இந்த இயேசுவை கொஞ்சம் என்ன செய்யணும், ஆழமா, இயேசு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கணும். எல்லாம் தெரியும்பாங்க, நாங்கள் வந்திருக்கோம்பாங்க, எங்கள் சித்தப்பா மக சின்னம்மா மக சவி போய் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சும்பாங்க, எங்கள் மாமாவுக்கு இருந்த பிசாசு ஓடிருச்சும்பாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் இயேசுவை குறித்து அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிற காரியம். ஆனால் இயேசு உங்களுக்காக மரிச்சாருன்னு தெரியுமாம்மான்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க. அப்ப சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் மெதுவாக, அவங்களுக்கு புரியக்கூடிய அந்த வார்த்தையில, பாஷையில எளிமையாக அவங்களோட சொல்லும் பொழுது கட்டாயமாக ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர்களை கண்டித்து அல்லது உணர்த்தி அவர்களுக்கு அந்த சத்தியத்தை புரிய வைப்பார். நிறைய நேரங்கள் நம்ம அது புரிய மாட்டாங்களான்னு நம்மளே சந்தேகப்பட்டதுனாலதான் அவங்க முகத்துல ஒரு இது சொல்லும் போது கொஞ்சம் முகத்துல எப்படி இருக்கும் அவங்க முகம், சொல்லுங்க, சிந்திச்சு பாருங்களேன். இயேசு சிலுவையில் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க முகமெல்லாம் மாறி ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கு பதிலாக கவலையே படாதங்கன்னு சொல்லி பாருங்க, அவங்க முகம் எப்படி ஆகும். நம்ம எதை எடுத்துக்கொள்வோம், முகத்துல சிரிப்பு உண்டாக்குற வசனத்தை சொல்றதா நமக்கு ஈஸி. கவலையே படாதீங்கம்மா, உங்க கண்ணீர்லாம் இயேசு தொடச்சிடுவார். இதைத்தானே சொல்றதுக்கு என்ன செய்யறோம், நம்ம விரும்புறோம். ஏன்னா நல்லா முகத்தை பார்த்தா சிரிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம போய் இயேசு உங்களுக்கா சிலுவையில் மரிச்சாருன்னு தெரியுமா அப்படிலாம் கேட்டு சொன்னோம்னா அவங்க முகத்துல ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மாதிரியான முகத்தை பார்க்க விரும்பாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், எளிமையான வழியை எடுத்துக்கொள்கிறோம், மிக ஈஸியான வழி. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, சபைக்கு வர்றதில்லை, வந்தாலும் என்ன செய்யறது இல்ல,
நிற்பதில்லை. சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு உள்ள போச்சுன்னா அற்புதம் நடந்தாலும் இயேசு விட்டு விலக மாட்டாங்க, அற்புதம் நடக்காட்டியும் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க. அற்புதத்தை நம்பி தான் நம்ம உட்காந்துருக்கோமா? அற்புதம் ஆண்டவர் செய்வார் இல்லையா? அவர் அற்புதம் செய்யக்கூடியவர் தான், இல்லை என்று மறுக்க முடியும். நம்மளாம் அற்புதங்களை பெற்றவர்கள் தான், சரிதானா? ஆனால் அற்புதங்கள் ஒருவேளை செய்யலன்னு வைங்க, காலதாமதம் ஆச்சுன்னா நம்ம இயேசு விட்டு போயிடுவோமா? ஆனால் எத்தனை பேர் அந்த சுவிசேஷம் ஏன் போக மாட்டேங்கிறோம்? நம்ம அவருடைய சத்தியம் நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால அது இன்னைக்கு நடந்தாலும் நடக்காட்டியுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த சபைக்கு வருவது நிறுத்தி விட மாட்டோம். அல்லது சபையில் ஒரு சகோதரன் நம்ம குறித்து ஏதாவது கொஞ்சம் பேசிட்டாருன்னா நின்றோமா? சபையை விட்டு நிற்க மாட்டோம். என்றால் நம்ம யாருக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்ப என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அவரை பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பற்றுதல் சுவிசேஷத்தினால வந்ததே தவிர வேற எந்த ஒரு காரியத்தினாலும் வர சாத்தியம் இல்லை. அப்படின்னா இந்த சத்தியத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தோம்னு சொன்னா அவங்க என்ன செய்ய, அவங்களும் நம்மை போல நிலைத்து இருப்பார்கள். ஸோ இதைத்தான் நம்ம சொல்வதற்கு இந்த நாட்கள்ல முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டு நிச்சயமாக அவர் உதவி செய்வார். அப்ப இங்க பார்க்குறோம், ஆண்டு சொல்றாரு, அந்த எடுத்த வசனங்களுக்குள்ள வருவோம். பாவங்களை மன்னிப்பதற்கு என்ன சொல்றாரு பாருங்க. அல்லது அதுல நம்ம தியானிக்கிற பகுதி மத்தேயு 9:4-8 6ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். பாத்தீங்களா? அப்ப முதல்ல அவர் இருதயங்கள்ல என்ன இருந்துச்சுங்கிறத ஆண்டவர் தெளிவாக கண்டுபிடித்தார், சொன்னார். அவங்க இருதயங்கள்ல என்ன இல்லைன்னு பாரு. என்ன இல்ல இல்ல அதுலதான் 6ஆவதுல பதிலே அவரே சொல்றாரு பாருங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவங்க மனதுல இல்லை, அவங்களுடைய உள்ளத்தில் அது இல்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நம்பவில்லை, அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மாறாக என்ன செஞ்சாங்க? இவன் எப்படி சொல்றான்னு சொன்னாங்க, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவர் மேல குற்றம் சுமத்துவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆண்டவர் மேல இரக்கம் வைத்தார். இரக்கம் வச்சு, நீங்க என்ன பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பது நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்றார். இன்னைக்கு நமக்கும் அதை தான் சொல்றார். இந்த உலக மக்களுக்கு அறிய தர வேண்டிய விஷயம் என்னது? சுவிசேஷம் என்ன? அவர்கள் இதை அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? இந்த பூமியில பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு என்பதை அவர்கள் நம் மூலமாக அறிய வேண்டும். அப்படிதானே? அறிய வேண்டும். அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறதெல்லாம் வேற, அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறதெல்லாம் வேற. எதை அறியாதிருக்கிறார்கள்? இயேசுதான் என்னுடைய பாவத்திற்கு பரிகாரி என்பதை அறியாது. இதை அறிய வேண்டும், இதை அவர்கள் அறிய வேண்டும். அப்ப அறிய வேண்டும் என்று சொன்னால் அது நீங்களும் நானும் அவர்களுக்கு அறிய செய்ய வேண்டும், சரிதானா? அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அது சொல்லிட்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து, ஆமா, அப்ப இவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும். எப்படி நிரூபிச்சு காட்டணும்? இந்த ரெண்டு விதமான மக்கள் தான். ஒண்ணு, அவரை குற்றம் சாட்டி அவரை தண்டிக்க நினைக்கிற பரிசேயர்கள், வேத பண்டிதர்கள் இருக்காங்க. இன்னொருத்தர் யார் இருக்கா? இல்ல, இன்னொரு கூட்ட மக்கள் யாரு? சாதாரண மக்கள். இன்னொரு கூட்ட மக்கள் யாரு? சாதாரண. ரெண்டு தரத்தார் அங்க இருக்கிறாங்க, இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஒண்ணு, அவர்களை குற்றம் சாட்ட நினைச்சவங்க. அப்ப அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும். எது நிரூபிச்சு காட்டணும்? அவருக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை அவங்க அறியணுங்கிறது ஒண்ணு. அவங்களை அறிவதற்கு ஏதுவாக அவர் அதை என்ன செய்யணும்? அதை நிரூபிச்சு காட்டணும். இப்ப அவருக்கு அங்க ஒரு பணி வந்துருச்சு, நிரூபிச்சு காட்ட முயற்சிக்கிறார். நிரூபிச்சு காட்டினார். எப்படி நிரூபிச்சார் பாருங்களேன். 5ஆம் வசனத்தை படிங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது, எழுந்து நடவென்று சொல்வது எது எளிது? இந்த கேள்வியின் மூலமாகத்தான் அதை நிரூபித்து காண்பித்தார். என்ன கேள்வி அது? இந்த கேள்வி புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அவங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ஒண்ணு, ரெண்டாவது எழுந்து நடன்னு சொல்றது. இந்த ரெண்டுல எது எளிது? ஏன் அப்படி கேட்டாரு? சொல்லுங்க. அவங்க பதில் சொல்லல, என்ன சொல்லுங்களேன். அவங்க எதை எளிதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாரு அவரு. எது எளிது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதுதான் எளிது. ஏன்னா அதை என்ன செய்ய முடியாது?
நிரூபிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? புரியலன்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, எதுப்பா எளிது, ஏன் அப்படி கேட்டார்னா, நீ எது எளிதுன்னு சொல்றியோ அப்ப இன்னொன்று என்னது, ரெண்டுல ஒன்று எளிதுன்னு இன்னொன்று என்னது கஷ்டமானது. அப்ப அந்த கடினமானதை நான் செஞ்சுட்டேன்னா நீ என்ன நினைக்கணும், நீ எது எளிதோ அதை என்னால் செய்ய முடியும்னு நீ என்ன செய்யணும், அந்த நம்பிக்கை உனக்கு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி கேட்டாரு? எப்ப அந்த ரெண்டுல எது எளிதுன்னு சொல்லு, நான் என்ன செய்வேன், நான் எளிது செய்ய மாட்டேன். எளிது செய்யறது விஷயம் இல்லை, எது நீ கடினம்னு நினைப்பையோ அதை நான் என்ன செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடினம்னு சொல்றதையும் இவரால் என்ன செய்ய முடியும். இப்போ இவங்க எது கடினம் நினைச்சு எதை எளிதுன்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கிறது தான் கடினம், அது எளிதுன்னு நினைச்சிருப்பாங்க. அது சொல்லிட்டு போயிடலாமே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. ஏன்னா யாருக்குமே தெரியாது. இவர் சொல்லுவாரு, நான் பாவங்களை மன்னிச்சிட்டேன் பாரு. அவன் என்ன சொல்லுவான், அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். யாரால என்ன செய்ய முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால அதுதான் எளிது என்று சொல்வார்கள், நினைப்பார்கள், அவருக்கு தெரியும். அதனால என்ன செஞ்சா தெரியுமா, அப்ப எதை கடினம் நினைச்சிருப்பாங்க அவங்க. ஒரு மனிதன் இத்தனை வருஷமா அவன் திமிர்வாதக்காரனாய், பக்கவாதம் பிடித்தவனாய், யாராலையும் குணப்படுத்த முடியாதவனாய், தன்னாக நடக்க முடியாதவனாய், 4 பேரால தூக்கி கொண்டு வரப்பட்டவனாய். லூக்கால வாசிக்கிறான், அவன் எங்கிருந்து இறக்குனாங்க, மத்தேயுல தான் அப்படி எழுது, லூக்கால. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இவர் எழுந்து நடன்னு சொல்றது கடினம் என்று நினைத்தார்கள். அப்படித்தானே? அதனாலதான் அவரை சாதாரண மனிதன் என்று தானே நினைத்துக் கொண்டிருந்தாங்க. பாவங்கள் மன்னிப்பதற்கு இவனுக்கு அதிகாரம் கிடையாது, எழுந்து நடன்னு சொல்றதுக்கும் இவனுக்கு என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்ததுனாலதான் அவங்க ஒருவேளை மனதில் எதை கடினம் நினைச்சாங்களோ அதை என்ன செய்தார், அவர் செய்து காண்பித்தார். என்ன சொன்னார் அவர்? எழுந்து நட என்று சொன்னார் என்று சொல்லி, அப்படி சொல்லித்தான் அவர் 6வது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு என்று சொன்னார். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 100 நான் நினைக்கிறேன் ஒரு வசனம், சங்கீதத்துல 103ஆம் சங்கீதம் 3வது வசனம், 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென். நோய்களை எல்லாம் எதுக்கு முன்னால் எது வருது? குணமாக்குறதுக்கு முன்னால் எது வருது? அக்கிரமங்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு அவன் என்ன ஆகிறான்? அவன் குணமாகிறான். அப்படிதான் வருது சங்கீதம், இந்த வசனம். உன் பாவங்கள், அதாவது அவரே உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறார். இங்கே பார்க்கிறோம் 6வது வசனத்தில். அப்பொழுது என்ன சொல்றாரு? அப்பொழுது அவனை நோக்கி, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள். அப்ப அவனுடைய பாவங்களை ஏற்கனவே மன்னிச்சுட்டார் அவர். புரியுதா உங்களுக்கு? இதை சொல்லும் பொழுதே அவனுடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார் என்று சொல்லி, மன்னித்து விட்டு, அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம், மன்னித்து விட்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் அதை கண்டு, யாரு? 2வது குரூப். முதல் குரூப் யாரு? குற்றம் சாட்ட நினைத்த அந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள். அவங்க என்ன செய்யல, பார்த்து ஆச்சரியப்படவும் இல்லை, பாராட்டவும் இல்லை, என்ன செய்யல, ஒண்ணுமே செய்யல. கடின இருதயம் உள்ளவர்களாய், ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் என்ன செஞ்சாங்க, அப்படியே கல்லை போல உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனால் சாதாரண மக்கள், அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்தவர்கள், அவருடைய செய்கையிலே விசுவாசம் வைத்தவர்கள், அவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஜனங்கள் அதை கண்டு, அவர் பேசினதை கேட்டாங்க, அவர் செய்ததை கண்டார்கள். கண்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை, என்ன அதிகாரத்தை? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தையும் நோய்களை குணமாக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்தவராகிய தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, அப்ப இந்த இயேசுவை தேடி போகல, அவங்க இயேசுவை மகிமைப்படுத்த வரல. அவங்க என்ன செய்தார்கள்? தேவன் அவரை அனுப்பின, அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இன்றைக்கும் சாதாரண மக்கள் சத்தியத்தை அறியும் பொழுது, சரியாக நம்ம அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கும் பொழுது, இயேசு பாருங்க எவ்வளவு அழகாக அவர்களுக்கு
விளக்கி காண்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு அவர்களை புரிய வைத்து, மனுஷகுமாரனாகிய எனக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை மிக தெளிவாக விளக்கி அதை செய்து காண்பித்து அவர்களுக்கு புரிய வைத்து என்ன செய்தார்? அவர்கள் மூலமாக ஆண்டவர் அங்கே மகிமைப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜனங்களுக்கு, இந்த மக்கள் தெரியாத இருக்கிற இந்த சத்தியத்தை, அறியாத இருக்கிற இந்த சத்தியத்தை, இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்று அறியாதிருக்கிற இந்த மக்களுக்கு இந்த சத்தியத்தை நம்ம எளிமையான முறையில, அவர் ஒன்றும் பெரிய கடினமான வசனங்களை சொல்லி புரிய வைக்கல, ரொம்ப எளிமையான முறையில் அவர் என்ன செய்தார்? அவர் புரிய வைத்தார். அப்படி நாம் புரிய வைக்கும் பொழுது கட்டாயமாக அவர்கள் என்ன செய்வாங்க? நம்மோடு கூட சேர்ந்து அந்த தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அது மட்டும் இல்ல, அவருடைய அதிகாரத்தின் மேல, பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசுவுக்கு அதிகாரம் இருப்பதை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் தேவன் என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காரியத்தை, அந்த சத்தியத்தை சொல்வதற்காகத்தான் அந்த உலகத்துக்குள் போய் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியும் அதை நோக்கித்தான் உங்களை நோக்கி அந்த நோக்கத்திற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். 3:16, யோவான் 3:16 நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாய். இவ்வளவாய், அதுக்கு அளவே இல்லை. இவ்வளவாய் உலகத்தில். அப்ப அவர்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக 3:16 நம்ம நன்றாக தியானிக்கிறோம், வாசிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், VBSல எல்லாம் சொல்றோம். 3:18 குறித்த சமயத்தில் வாசிச்சோம். இப்ப வாசிச்சோம் இல்லையா? 3:18 வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்ட ஆயிடுச்சு. இதை நீங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. அதனாலதான் அதை விளக்குறதுக்காக நான் விளக்கிட்டு இந்த செய்தியை நான் உட்பட்ட ஆயிற்று அப்படின்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னா. ஒரு உதாரணம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த ஜெயிலுக்கு போன ஒரு கைதி, நீண்ட நாள் கைதியை ஒரு சில காரியங்களுக்காக வெளியில விடுவாங்க. நீண்ட நாள் கைதி, ஆனால் ஒரு சில காரியங்களுக்காக விடுவாங்க. ஒரு வீட்டில் யாரோ மறிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அம்மா மறிச்சிட்டாங்க, அப்பா மறிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு காரியத்துக்காக விடுவாங்க. அது என்ன, அதுக்கு பேர் அது பேர் தெரியுமா? பரோல்னு சொல்லுவாங்க. பரோல். அந்த பரோலில் வரும்பொழுது அதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. அந்த ஜெயிலில் அவன் இருக்கும்போது நன்னடத்தை உள்ளவனாக இருக்கணும். நல்ல ஜெயிலர்கிட்ட நல்ல நம்பிக்கை உள்ளவனா, நன்றாக நடந்தவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் அந்த விடுப்பு கொடுக்கும். 2-3 நாள் விடுவான். அப்போ அவன் வரும்போது தூரத்திலிருந்து அவனை கண்காணிப்பதற்கு சில ஒரு போலீஸ் இருப்பாங்க. அவன் அடிக்கடி அப்படி வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த போலீஸும் இருக்க மாட்டான். ஏன்னா நல்ல மனிதன் கரெக்டாக வந்து ஜெயிலுக்கு திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அது. அப்போ அந்த மனிதன் வெளியில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான்னா, கையில் விலங்குன்னு இருக்காது. கையில் விலங்கு இருக்குமா? இருக்காது. யூனிஃபார்ம் இருக்காது. அந்த தாடியெல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்க மாட்டான், ஒரு மாதிரியா. எப்படி இருப்பான்னா நல்ல டிப்டாப்பா அந்த ஊரில் வந்து ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கே யாராலும் என்ன செய்ய முடியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வேணால் தெரியும் அவன் இப்போ எங்கே வந்திருக்கிறான், 2-3 நாளைக்கு தான் வந்திருக்கான்னு தெரியும். ஆனால் பொதுவாக யாருக்குமே என்ன தெரியவே தெரியாது. அப்போ அவனை பார்க்குறோன்னு என்ன நினைப்பாங்க, ஒரு நல்ல மனிதன், நல்லா மாதிரி நல்லா டாப்பாக இருப்பான். ஆனால் உண்மையாகவே அந்த நிலை கிடையாது. அவன் யார்? அவன் தண்டனையை சுமந்து கொண்டிருக்கிற மனிதன், தண்டிக்கப்பட்டு விட்ட ஒரு மனிதன். இந்த 3 நாள் முடிஞ்சோன்னவன் எங்க போனவன் மறுபடியும் போய் ஜெயில அவன் தண்டனை என்ன செய்யணும், தொடர வேண்டும். பரோல் கைதி அப்படிமா. இப்ப இந்த வசனத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக, தேவனுடைய குமாரன் அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தார், அதனாலதான் அவர் குமாரனாக வந்தார். இல்லாட்டி ஒரு பரலோகத்தில் இருந்திருக்க முடியல. பரலோக தேவன் மரிக்க கூடாது, அவர் மரிச்சால் தேவன் கிடையாது. அதனாலதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் உலகத்திற்கு மரிப்பதற்காக அனுப்பினார். அப்ப எனக்காக அவர் அனுப்பப்பட்டார், என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆவதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிச்சு அவருடைய நாமத்துல விசுவாசம் வைக்கல அப்படின்னு சொன்னா அவன் எனக்கு தலையில் என்ன இருக்கு, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்டாய்விட்டது. அப்ப இந்த பரோல் கைதி யோசிச்சு பார்ப்போம். அப்ப அந்த கொஞ்ச நாளைக்கு தான் வந்திருக்கிறான். அவனு நல்லவனோ அல்ல அதாவது என்னது சொல்லுவாங்க, நியாயமானவனோ தண்டனை இல்லாதவனோ அல்ல, தண்டிக்கப்பட்டு விட்ட ஒரு மனிதன். அவன் எப்படி பார்ப்பதற்கு எப்படி வேணாலும் இருக்கலாம்.
அந்த 3 நாள் பயங்கர ராஜபோகமா வாழலாம். ஆனால் உண்மையாகவே அவன் தண்டிக்கப்பட்டு விட்ட ஒரு மனிதன். அதே போலதான் இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம பார்க்குற எல்லாருடைய தலையை நம்ம பார்க்கணும். ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீங்க வீட்டுக்கு போகும்போது யாரை பார்க்கணும்? மனிதர்களுடைய தலையை பார்க்கணும். தலையில் என்ன இருக்கு? ஆக்கினை தீர்ப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆக்கினை தீர்ப்போடு கூட தான் இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு வேணா நம்ம விட பணக்காரரா இருப்பாங்க, நம்ம விட படிச்சவங்களா இருப்பாங்க, நம்ம விட பெரிய பெரிய மாட வீடுகள்ல குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க, நமக்கு அதிகாரிகளா இருப்பாங்க, நம்முடைய நண்பனா இருப்பாங்க, நம்முடைய பெத்த பிள்ளையா கூட இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் ஆக்கினை தீர்ப்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஆக்கினை தீர்ப்பு அது அவங்க தலையை விட்டு இறங்கணும்னு சொன்னா அது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமை. எப்போ ஏறிச்சு? அது விசுவாசிக்காததுனால தலையில ஏறிச்சு. எப்போ இறங்கும்? அவன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆக்கினை தீர்ப்பு அந்த மனிதனை விட்டு நீங்கும். அது நம்ம அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அந்த பாரத்தோடு நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த பாரத்தை கொடுத்து நமக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பை சுமந்து கொண்டிருக்கிற மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்கு நம்ம உதவி செய்வாராக. நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஆராதனை முடிஞ்சோன்னா கொஞ்ச நேரம் கொஞ்சம் உட்காந்திங்கன்னா சகோதரிகளோடு கூட எப்படி ஊழியத்தை தொடங்கணும், சுவிசேஷம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி பேசணும், எப்படி சபைக்கு வர வைக்கணும், சுவிசேஷம் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங். அதுக்கு நமக்கு டைம் இல்லாதனால ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 hour மட்டும் உட்காந்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு சின்ன நீங்கள் டவுட் கேட்கலாம் இல்லையா? நம்ம ஊழியம் செய்ய இங்கே வரும் பொழுது என்ன செய்யலாம்? ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம போய் மக்களோடு கூட உட்கார்ந்து பேச முடியும். ஸோ அதனால் செபிச்சு முடிக்கலாமா?